அதாவது வள்ளுவர் ஜோதிடர் அப்படின்னு வள்ளுவர் குலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆதி காலத்துல ஜாதகம் ஜோதிடம் பார்க்கிற ஒரு வழியா ஒரு குலமா அவங்க இருந்திருக்காங்க. இப்பவும் எல்லார் வீட்லயும் ஜாதகம் ஒண்ணு எழுதியிருந்தா அது வள்ளுவன் அவங்க கையால தான் எழுதப்பட்டிருக்கும். நீங்க என்ன விசாரிச்சு பாருங்க, உங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அப்போ இவங்களுடைய அம்சம் என்னன்னா, உண்மையான வள்ளுவர் ஜோதிடர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த பேர் வாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த மொழி இதுல இருக்க பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, சாப்பிடுற பொருள், சாப்பாடு உணவு துகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு விழுங்குறது அணுக்கள் அதை குறிக்கும். அதாவது துகளையும் குறிக்கும், அணுக்களையும் குறிக்கும். இந்த மாதிரி இருக்கிற அறிவியல் உள்ள வார்த்தைகள், நட்சத்திரங்கள், ஜாதக ஜோதிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களை சார்ந்துதான் இவங்களுடைய மொழி அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. இந்த மொழி இன்னைக்கு பெரிய அளவுல இல்ல, யாரும் இதை பேசுறது இல்ல. இந்த மொழி தெரிஞ்சவங்க தான் உண்மையான வள்ளுவர் ஜோதிடர்கள். அதுலயும் இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது 4 வேதம், 6 சாஸ்திரம், 9 கோள், 12 ராசி, 18 புராணம், 27 நட்சத்திரம், 28 ஆகமம், 48 மண்டலம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், 108 பிண்டம், 234 புவனம், 1008 அண்டம். இவ் அனைத்தும் இசைந்த சப்த சதல அதல விதல சுதல பாதாள மகாதல தராதல 14 லோகம், 33 கோடி தேவர்கள், 8000 ரிஷிமார்கள், கருடர், கம்புருடர், சித்த வைத்தியர் ஆகியோர் பயந்து வேந்து கண்டு நடுங்கும் பூர்வீக மண்ணிலே பதிந்திருக்கும் பாதாள பைரவ தேவியோட வருகையே ஜாதகம். ஒரு குழந்தை பிறந்து ஜாதகம் எழுதுறன்னா பாதாளத்துல இருக்க பைரவ தேவி இந்த பூமியில காலடி எடுத்து வைக்கிறா அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஜோதிடம் அப்படிங்கிறது. என்ன ஒளி, சக்தி, சிவன், இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. ஜாதகங்கிறது பைரவ தேவியோட வடிவம் தான் ஜாதகம். இத முறையா பார்த்து சொல்றவங்க தான் வள்ளுவர் குல ஜோதிடர். அந்த வழியில இன்னமும் ஜாதகம் ஜோதிடர் பாக்குறது.